அன்பினர்களே, ஹார்முஸ் ஜலஜ் சந்தையில் இன்று ஈரானிய புரட்சி காவல் படை மிகப்பெரிய ஒரு கண்டெய்னர் கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை செய்தி அது இப்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. முக்கியமான கடல்வலை போக்குவரத்து தடையான ஹார்முஸ் ஜலச்சந்தியை தெஹ்ரான் காலவரையின்றி மூடியுள்ளதால் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அக்கப்பல் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை புறக்கணித்ததை தொடர்ந்து ஈரானின் புரட்சிகர காவல் படை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அக்கப்பல் மீது கடற்படை IRGC கடற்படை ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. ஜூலை 12, 2026 அன்று ஹார்முஸ் நீரிணையில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மற்றும் ஈரானின் புரட்சி காவல் படை பற்றிய செய்திகள் தற்பொழுது ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஈரானின் புரட்சி காவல் படை இன்று ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற வணிக கப்பலான MV GFS Galaxy சைப்ரஸ் கொடியிடப்பட்ட கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. ஈரானின் உத்தரவுகளை மீறி அங்கீகரிக்கப்படாத பாதையில் சென்றதாக கூறி அந்த கப்பலை ஈரான் தடுத்து நிறுத்தி ஏவுகணை மற்றும் எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலால் அந்த கப்பலின் இயந்திர அறை என்ஜின் ரூம் பலத்த சேதமடைந்தது. கப்பல் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டதால் கப்பல் தற்பொழுது வரை இருந்து கொண்டிருப்பதாகவே சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றது. அது தனது பயணத்தை தொடர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இத்தாக்குதலில் ஒரு கப்பல் பணியாளர் இந்தியர் காணாமல் போயிருக்கின்றார். இந்திய கப்பல் பணியாளர்கள் உள்ளிட்ட மற்றவர்கள் மீட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த கப்பலில் இருந்த 11 இந்தியர்கள் 10 பேர் மீட்கப்பட்டதாகவும் ஒருவர் காணவில்லை மிஸ்ஸிங் என்றும் இந்திய தரப்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த செய்தியை ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது சற்று முன்னர். இந்த கப்பல் தாக்குதலுக்கு பிறகு ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடியுள்ளதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. ஈரானின் இந்த செயலுக்கு பதிலடியாக அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் படைகள் ஈரான் மீது மூன்றாவது கட்ட வான்வழி தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றது என்று விடிந்தால் திங்கட்கிழமை இரவில்லையா தற்பொழுது வரை அங்கு தாக்குதல் நடைபெற்று வருவதாகவே சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றது. ஈரானின் ஏவுகணை தளங்கள், கடற்படை உட்கட்டமைப்புகள் மற்றும் தளவாட மையங்களை இலக்காக கொண்டு அமெரிக்கா தாக்குதல் நடத்த இருக்கிறது. ஈரானின் பெர்ஷிய வளைகுடா பகுதியில் பல இடங்களில் குண்டுபிடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அங்கு செய்திகள் தெரிவிக்கின்றன. பிஷர், அசுவில, குயிசம் ஐலாண்ட், பந்தர் அப்பாஸ் போன்ற பகுதிகளில் பல இடங்களில் தொடர்ச்சியான குண்டுபிடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருப்பதாகவே வெளியுறவு செய்திகள், வெளிநாட்டு செய்திகள் வெளியிட்டு வருகின்றன. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாகவும் கூறினாலும் சர்வதேச நீர்வழியில் போக்குவரத்து தொடர்ந்து நடைபெறுவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜூன் 2026 ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த தாக்குதல்களால் பெரும் பாதிப்புக்குள்ளாய் உள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான மோதல் பிராந்தியத்தில் பதற்றத்தையும் அதிகரித்திருக்கின்றது. தாக்கப்பட்ட MV GFS Galaxy என்ற கொள்கலன் கப்பல் கண்டெய்னர் ஷிப் சைப்ரஸ் கொடியிடப்பட்ட கப்பல் என்றும் சொல்லப்படுகின்றது. இது சைப்ரஸ் நாட்டு பதிவுடன் சைப்ரஸ் பிளக் பெற்ற கப்பல் என்றும் உரிமை இந்த கப்பல் ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த குளோபல் ஃபீடர் ஷிப்பிங் GFS நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. மேலும் இதன் உரிமையாளர் சைப்ரஸை தளமாக கொண்ட ஃப்ரண்டல் நேவிகேஷன் நிறுவனமாகும். இந்த கப்பலில் 11 இந்தியர்கள் பயணித்தாலும் 10 பேர் தான் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் மிஸ்ஸிங் என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் ஒமான் கடல் பகுதியில் சர்வதேச சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஈரான் சுரங்கங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்ட பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த கப்பல் மீது தாக்குதல் நடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது 7000 TEU 20 ஃபுட் equivalent யூனிட் கொள்வனவு கொண்ட ஒரு கொள்கலன் கப்பல் என்று சொல்லப்படுகின்றது. இது ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜெபல் அலி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. ஜெபல் அலி துறைமுகம் உலகின் மிகப்பெரிய மற்றும் பரபரப்பான கொள்கலன் பரிமாற்ற மையங்களில் ஒன்று என்பதால் இதில் நுகர்வோர் பொருட்கள், மின்னணு சாதனங்கள், இயந்திர பாகங்கள் அல்லது தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூல பொருட்கள் என பல்வேறு வகையான வணிக ரீதியான பொருட்கள் இருந்திருக்க வாய்ப்புள்ளதாகவே
தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வரை இந்த தாக்குதலில் கப்பலில் இயந்திர அறை என்ஜின் ரூம் பலத்த சேதமடைந்திருந்தாலும், கப்பலில் தீப்பிடித்தாலும், கப்பலில் இருந்த சரக்குகள் குறித்து அதிகாரப்பூர்வமான சரக்கு பட்டியல் கார்கோ மேனிஃபெஸ்ட் எதுவும் வெளியாகவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த முக்கிய கடல் வழி பாதையை காலவரையின்றி மூடியுள்ளதால் பிராந்தியத்தில் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை புறக்கணித்த ஒரு வர்த்தக கப்பல் மீது ஈரானின் புரட்சிகர காவல் படை கடற்படை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஒரு கடற்படை ஏவுகணையை செலுத்தி இருக்கின்றது. தெஹ்ரான் இந்த முக்கிய கடல் வழி பாதையை காலவரையின்றி மூடியதாலும், அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கியதாலும் பிராந்தியத்தில் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை புறக்கணித்த ஒரு வர்த்தக கப்பல் மீது ஈரானின் புரட்சிகர காவல் படை இன்று அதிகாலையில் ஒரு தாக்குதலை நடத்தி இருப்பதாகவே தெரிவித்துள்ளது ஈரான் தரப்பு செய்தியாக. ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை புறக்கணித்த ஒரு வர்த்தக கப்பல் மீதுதான் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம் என்பது அது உத்தியோகபூர்வமாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஒமானுக்கு கிழக்கே சுமார் 9 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் நடந்ததாக தகவல்கள் கிடைத்ததாக இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக நடவடிக்கை UKMTO பின்னர் தெரிவித்திருக்கின்றது. ராணுவ அதிகாரிகளை மேற்கோள் காட்டி கொள்கலன் கப்பலில் பின்பகுதியில் ஏற்பட்ட சேதத்தால் கப்பலில் தீப்பிடித்ததாகவும் செய்தி பரவியிருக்கின்றது. இருப்பினும் உடனடியாக எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்றும் அதிகாரிகள் இந்த சூழ்நிலைகள் குறித்து தொடர்ந்து விசாரணை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பல கப்பல்கள் அங்கீகரிக்கப்பட்ட வழித்தட உத்தரவுகளை பின்பற்ற தவறியதை தொடர்ந்து ஹார்முஸ் நீர்வழிப்பாதையை மறு அறிவிப்பு வரையிலும் அப்பகுதியில் அமெரிக்காவின் தலையீடுகள் முடிவடையும் வரையிலும் மூடிவிட்டதாக புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளது. மேலும் அனைத்து கப்பல்களும் அந்த மூலபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையை கடந்து செல்லவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. பந்தர் அப்பாஸ், சிரிக், ஜவாஹர், ஜஸ்க், ஹைம்சீபு மற்றும் புசேர் மாகாணத்தின் சில பகுதிகள் உட்பட தெற்கு ஈரானின் பல பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை இரவு வெடிப்புகள் நிகழ்ந்ததாகவும் ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. தற்பொழுது அந்த செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. நீர்வழிப்பாதையில் சைப்ரஸ் கொடி ஏற்றப்பட்ட கொள்கலன் கப்பல் மீது இஸ்லாமிய புரட்சி காவல் படை நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானுக்கு எதிராக இந்த வாரம் 3வது கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் மத்திய கட்டளை பிரிவு சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்த செய்தியாவது, இந்த நடவடிக்கைகள் வர்த்தக கப்பல்களை குறிவைக்கும் ஈரானின் திறனை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்துள்ளது. இந்த செய்தி முடிவடையும் போது கூட பந்தர் அப்பாஸ் பகுதியில் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்பதாகவே சர்வதேச செய்திகள் சற்று முன்னரும் செய்தி வெளியிட்ட வண்ணம் இருக்கிறது. பந்தர் அப்பாஸ் மட்டுமில்லாமல் பல பகுதிகளில் ஈரானின் பகுதிகளில் ஆகாய மார்க்கமாக மிக அதிகமான தாக்குதல்கள் தற்பொழுது வரை நடைபெற்று வருவதாகவே அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றது. ஆக இந்த செய்திகளை விடிந்தால்தான் நாம் சரியான செய்தியாக உங்களுக்கு தர முடியும். அது சேதத்தின் பகுதிகளையும் தர முடியும். காலை விடிந்த பிற்பாடு இந்த செய்திகள் வெளிவரும். இன்னும் அங்கிருந்து பந்தர் அப்பாஸ் மாத்திரமல்ல, சுரிக், சபாஹர், ஜஸ்க், ஹைம்சீபு மற்றும் புசைர் மாகாணத்தின் பல பகுதிகள் தொடர்ச்சியாக இந்த செய்திகள் நாம் இந்த ரெக்கார்டிங் முடிவடையும் வரையும் தாக்குதல் நடைபெற்று வருவதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. மீண்டும் நாளை காலையும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.